Welcome to News 7 Tamil Super Shorts powered by Shortflix. லாஸ்ட் வீக் நம்ம ஷார்ட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கிற மூவிஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் பெஸ்ட் அண்ட் எங்கேஜிங்கான சூப்பர் ஷார்ட்ஸோட நான் வந்திருக்கேன். உங்கள் திரிவேதா. நவயுக கண்ணகி, a film by கிரண் துரைராஜ். நம்ம பொண்ணுங்களாம் கரெக்டாக தான் மாமா இருக்காங்க. நாய்ங்க தான் எதையாச்சும் பேசி கெடுத்துடுறாங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னு சொன்னாலே நம்ம அந்த படத்தை பார்க்க ஒரு கியூரியாசிட்டி வரும். அதுவும் ரிவெஞ்ச் ஸ்டோரினா அடடா என்ன நடக்க போகுதுன்னு ஒரு டென்ஷன்ல உட்காந்து அந்த படத்தை பார்ப்போம். அப்படி ஒரு செம்மையான ரிவெஞ்ச் ஸ்டோரி சொல்றதுதான் நவயுக கண்ணகி. இந்த படத்துல ஒரு பெண் தன்னோட அப்பாவையே ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் காட்டுறாங்க. அப்படி தன்னோட அப்பாவையே ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு என்ன கோவம்? செய்பவர்களை எப்படி திருத்துவது, எப்படி அவர்களை உணர வைப்பது, ஒரே வழிதான். நல்லதொரு பாடல் வாயிலாக பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? நீ ஏமா சத்தத்தை கம்மி பண்ற? நல்ல கருத்துள்ள பாட்டு தானே. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. சொல்லுமா. யாராச்சும் லவ் பண்றியா? பா, அவர் பேரு நந்தாப்பா. என்ன மாதிரி தான் MBBS முடிச்சிருக்காரு. இங்க CMCல தான் ட்ரெயினி சர்ஜனா ஒர்க் பண்றாருப்பா. அம்மா மட்டும்தான். சொந்த வீடு இருக்குப்பா. இன்னும் 2 இயர்ஸ்ல நல்ல சேலரி வந்துரும்பா. நாங்க 2 பேரும் செட்டில் ஆயிட்டு இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தோம். ஆனா மாமா நேத்து என் ஜாதகத்தை எடுத்துட்டு போனாரு. அதான் முன்னாடியே சொல்லிடலான்னு தோணுச்சுப்பா. நல்ல பையன், நல்லா பாத்து பாருப்பா. இத வேணா கேளுங்களேன். இதோப்பா உன் இஷ்டம். தயவு செஞ்சு உன் சொத்து பணத்துக்குலாம் ஆசைப்படுறாரு நாலுன்றத சொல்லு. அவரே கொடுத்தாலும் உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு வேணும்ன்றத மறக்காம சொல்லு, சரியா? பாருப்பா. சரிம்மா, இது கேக்குறேன்னு அப்பா தப்பா நினைக்காத. பையன் நம்ம ஜாதியா? சரி, எனக்கு ஓகே தான். என்ன, உங்க மாமங்களை தான் சமாளிக்கணும். அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். இத உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. அவ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுவா. எனக்கு நல்ல பையனா இருந்தா போதும், மத்ததெல்லாம் தேவையில்லை. அவனை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு. ஒரு 2-3 நாளைக்கு பசங்களை விட்டு பார்க்க சொல்றேன். என் பொண்ணு முடிவு எடுத்தா நல்ல முடிவா தான் எடுப்பான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் சந்தோஷத்துக்காக நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கிறேனே, சரியா? பயந்துட்டே இருந்தேன். தேங்க்யூப்பா. சரி போமா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்னப்பா ஏதோ சொன்ன? என்ன திமிரு பேச்சு எங்க அப்பா பத்தியா? எங்க அப்பாவுக்கு ஓகேமா. ஆனா என்ன, உன்னை பத்தி கொஞ்சம் விசாரிப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு வெளில எங்கேயும் சிகரெட் அடிச்சுட்டு பெரிய இவ்வளவு மாதிரி சுத்தாத, சரியா? கொஞ்சம் டீசெண்டா ஷேவ் பண்ணிட்டு எனக்காக 2 நாள் இருடா ப்ளீஸ். என்ன டீசென்ட்னா உங்க அப்பா மாதிரி பட்டு அடிச்சு சுத்தவா? அதானே, நீயாவது நான் சொல்றத கேக்குறதாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு. சரி,
நாளைக்கு ரத்னகிரி கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வரலாம். ம், இந்த பாரு, தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கெல்லாம் நான் கூப்பிடாத. டைமா நைட் சொல்றேன். சரி, நானே ஷிஃப்ட் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். பாய். பாய்னா என்ன? சரிடி, ஆ, பாய். லவ் யூ. பாய், லவ் யூ. ஸ்வாதி, மாமா இந்த நேரத்துல சொல்கிறேன். எங்க மாமா? என்ன ரத்தம்? என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? சொல்லு மாமா. ரோமியோ ஜூலியட்ஸ், டைரக்டட் பை விவேகா ராஜேஸ்வரன். லவ் பண்ணும்போது இருந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் இல்லை. அது ஏன் ப்ராப்ளம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அப்படியே இருக்கிறது தான் அவ ப்ராப்ளம். புரியலையே. புரியல. இதோட எத்தனை வாட்டி பஞ்சர் ஆச்சு நம்ம 2 பேரும் ஒண்ணா வரும்போது? இதுக்கெல்லாம் யாராவது ப்ராப்ளம் பண்ணுவாங்களா? நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க ரொம்ப தூரமாக போக ஆரம்பிச்சிட்டோம். லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துட்டா எப்படிங்க? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடந்துருமா என்ன? ஏன் நடக்காது? யார் யார் கூட இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, எங்கே சந்தோஷமாக இருக்காங்கன்றது தான் முக்கியம். இனிமே நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அன்னைக்கு நீ எனக்கு சொன்னதை தான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன். கல்யாணம்லாம் சில பிரச்சனைலாம் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு கூட இந்த டிவோர்ஸில் சம்மந்தம் தான் மேடம். நம்மளை பிடிக்காத ஒருத்தர் கூட நம்மளால் எப்படி வாழ முடியும்? ஐ லவ் யூ. கிரண் எங்க? தம்பி துபாய் கிளம்பிச்சேம்மா. அவ பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. என்ன உங்களுக்கு உண்மையா பிடிச்சிருக்கா? யூ டேக் யுவர் ஓன் டைம். நான் உனக்காக வெயிட் பண்றேன். ஹலோ. நம்ம லைஃப்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்போம். அதுல சில விஷயங்களை சரி செஞ்சும் இருப்போம். காதல் வாழ்க்கையிலயும் அதே மாதிரிதான். காதல்ல ஒருத்தரோட செட் ஆகலன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸையும் மதிச்சு நம்ம அவங்க கிட்ட இருந்து விலக முடிவெடுத்துருவோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவத்துக்கு அப்புறம் திரும்பவும் காதல்ல விழறதுக்கு ஒரு பயம் வரும். ஆனா அது எப்படிங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே விட்டுற முடியுமா? அதுக்கு அர்த்தமே இல்லையே. காதல் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துலதான் நம்ம லைஃப்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஷார்ட் பிளிக்ஸ்ல இருக்கிற வெப் சீரிஸ் நம்ம ஹீரோ அவரோட பயம் சந்தேகங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஜூலியட்டோட ரோமியோவா இருக்க போறாரா இல்ல ஜூலியட்ஸோட ரோமியோவா இருக்க போறாரா?
வெளியூர் போறியா என்ன? சிரிச்சா என்ன அர்த்தம்? சர்ப்ரைஸ் இருக்குன்னு அர்த்தம். கீழே போய் பாரு. ச்சே. ஏய், என்ன இதெல்லாம்? அதான் சர்ப்ரைஸ். நான் கேட்டேன் நான் உன்கிட்ட என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு. என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றியா? உன் லிமிட்ல இருக்கிறேன். என்னை இரிட்டேட் பண்ணாத. இதெல்லாம் பண்றதுனால ஒன்றும் மாற போறது இல்லை. ஏய் வெயிட், அவ்வளோ சீன்லாம் இல்லை. அப்போ எதுக்கு இதெல்லாம்? பிரிச்சு பாரு. ஹாப்பி? எப்படி? அதுவா முக்கியம்? வீடு வித்தாச்சு, அவ்வளோதான். நீ சைன் பண்ண எல்லாம் ஓவர். ஃபைனலி எல்லாம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல? ஹேய், என்ன உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபைன். சரியில்லைன்னு பரவாயில்ல, சைன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போ. ம். இன்னும் 1 மந்த்ல ஷேர் வந்துடுண்ணா. வாட்? சும்மா லைக் இன்னைக்கு ஈவினிங்குள்ள அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஹாப்பி தானே? அஃப்கோர்ஸ். அப்போ கொஞ்சம் சிரிக்கலாமே. போதும். ஆல் தி பெஸ்ட் ரியா ஃபார் த ஃபியூச்சர். யூ டிசர்வ் எ பெட்டர் லைஃப். யூ டூ. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். தடயம், a series by மோனிஷா ராஜன். என்ன மாமா இப்படி பண்ணியிருக்கானுங்க? பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அவங்க அம்மா அப்பாலாம் ஸ்டேஷன்ல ஒரே கதிரி, ஸ்டேஷனே ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். என் பேர் விக்ரம் ஆதித்யா. இந்த கிரைம் ஃபிக்ஷன் ஸ்டோரி ரைட்டர் அது நீங்க தானா? ஹாய். ஹாய். நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க. விக்ரம், வேர் இஸ் தி ஆர்டிகல்? மேரியோ, நீங்க ஏன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்க? உங்க ஆர்டிகல் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் யூ ஆஷா, நீங்க எழுதுற ஆர்டிகல் எல்லாமே ஏன் கூகுள்ல இருந்து எடுக்கிறீங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் விக்ரம்? உங்களோட கிரைம் ஸ்டோரி காலமை கட் பண்ண போறோம். இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம நிறைய பார்த்தாச்சுடா. அந்த பொண்ணு பாடி சார் ஃபுல்லாக பேக் பண்ணி கிணத்துல போஸ்டா சார். ஆமாயா, எரிச்சிட்டேங்கய்யா. இந்த ஒரு ஆர்டிகல் தான் காலம் இருக்குமா இருக்காதான்றதை டிசைட் பண்ணும். இதெல்லாம் என்ன கோஇன்சிடென்ஸா? இது எல்லாமே கதையில இருந்து ஆரம்பிச்சது. திஸ் இஸ் கோயிங் டு பி மை லாஸ்ட் ஸ்டோரி. சமையர் மேட்டர் மாட்டிருக்கு, அதை எழுதுறேன். சூப்பரா? தங்கச்சியா? அப்பா நீயா? இதையுமா கதை எழுத போற? இன்வெஸ்டிகேஷன் சொன்னாலே ஒரு தனி த்ரில் தான். எப்படிடா மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போறாங்கன்னு நமக்கே ஒரே ஆவலா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் நம்ம ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல இருக்கிற தடயம் வெப் சீரிஸ். அதுல வர ஒரு ஷார்ட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சென்சேஷன் அப்கமிங் ஹீரோ ஹரிபாஸ்கர் தான் நடிச்சிருக்காரு. அப்படி என்ன ஒரு மிஸ்ட்ரியை அவர் கண்டுபிடிக்கிறாரு, எப்படி அதை சால்வ் பண்ண போறாரு?
மேரியோ ஆ விக்ரம் எங்க? விக்ரம் இப்பதான் வெளியே போனான். எங்க போனோம்? விக்ரம் ம் ஹேய், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? நீ லாஸ்டா ஒரு ஆர்டிக்கல் பண்ணல, ம் ஆமா. அது உண்மையா? எப்படி எழுதுன? உன் கதையா இல்ல வேற யாரோட கதையா? இப்பதான் தெரியுமா இல்ல முன்னாடியே தெரியுமா? ஏய் இரு இரு இரு, இப்போ இது கேட்கறது தான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தியா? விளையாடாத விக்ரம், சீரியஸா கேக்குறேன். ஏய், அந்த கதை உண்மையாக போயலான்னு தெரியாதுரி. அது பழனி சொன்ன கதை. அவன் என்ன சொன்னானோ அப்படியே நான் எழுதினேன், அவ்வளோதான். பழனி சொன்னானா? ஆமாம், பழனி சொன்ன கதை தான். ஏன் என்னாச்சு? விக்ரம், நான் சொல்றத நீ நம்புவியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் சக்தி வீட்டுக்கு போயிருந்தேன். சக்தி வீட்டுக்கு போனியா? பாருடா, சொல்லவே இல்லை. இப்ப அது முக்கியம் இல்ல விக்ரம், நான் சொல்றத கேளு. சரி சொல்லு. சக்தி வீட்டுக்கு போயிருந்தப்போ உன் ஆர்டிக்கல்ல இருக்கிற அதே மாதிரி எல்லா திங்ஸும் அவன் வீட்டில் நான் பார்த்தேன். உன் ஆர்டிக்கல்ல இருக்கிற ஸ்டோரிஸ், பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சக்தி ரூம் மாதிரியே இருந்துச்சு. சரி, ரூம் ஒரே மாதிரி இருக்கு, அவ்வளோதானே? அதுக்கு இப்போ என்ன? விக்ரம், வேதா, பால் தீந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா? இல்ல வேணாம், பரவாயில்ல சக்தி. இல்ல இங்க தான் for 5 minutes, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். உனக்கு ஓகேவா? நான் டக்குன்னு வந்துடுறேன். ஓகே. சக்தி, நான் போட்டோஸ் அனுப்பிக்கிறேன். ஓகே, அனுப்பிக்கோ. காணவில்லையா? காணவில்லையா? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, தெரியும்ல? ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா நியூஸ் பேப்பர்ல காணவில்லைன்னு ஏன் போடணும்? நீ ஏதோ தேவையில்லாம யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ காணாம போன அப்புறம் கூட ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அப்படின்னா நம்ம கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஏய், எல்லாத்தையும் எதுக்கிட்டே உன்ட்டு சொல்லணும்? இல்லனா அவன் வீட்ல லேம்ப் ஏன் உடைஞ்சிருக்கு, கீபோர்ட்ல கீஸ் ஏன் காணோம்? இதெல்லாம் என்ன கோஇன்சிடென்ஸா? ரிலேட் பண்ணணும்னு நினைச்சா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ரிலேட் பண்ணலாம். பழனி குடிச்சிட்டு வளர்றதுக்கும் நீ அவன் வீட்டுக்கு போனதுக்கும் எதுக்கு சேர்த்து சம்மந்தப்படுத்துற? பழனி உளரல, நான் எதையும் சம்மந்தப்படுத்தவும் இல்லை. நீ ஏன் நான் சொல்றத நம்பவே மாட்ற? ஏய், நம்ப மாட்டேன்னு இல்லை வேதா, நம்ப மாட்டேன்னு இல்லை வேதா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ கோஇன்சிடென்ஸ் மாதிரி தான் தெரியுது. சரி, கிளம்பு. எங்க? சக்தி வீட்டுக்கு. லூஸ் அடி நீ. ஆமா, நான் சொல்றது எதையும் நீ நம்ப மாட்ட. உனக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். சக்தி வீட்டுக்கு வந்து பாரு. அவனோட ரூமு, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் பார்த்தா அப்ப தெரியும்ல. சரி, வந்து பார்த்தா மட்டும் என்ன மாறிட போகுது? நீ ஃபர்ஸ்ட் வந்து பாரு. என்ன மாறிட போகுது? சக்தி மேல உனக்கு சந்தேகமா இருக்கா? ஒரு வாட்டி வந்து பாரு ப்ளீஸ். சரி, போலாம். ஆனா இப்போ வேணாம். எப்படியும் சக்தி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். நாளைக்கு அவன் வீட்டில் இருந்து ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? சரி சரி, கிளம்பு. வேதா, இப்பயும் நீ சொல்கிறத நான் நம்பல. சக்தி என்னோட ஃப்ரெண்டு. ஆனால் இந்த கதையில் உனக்கு சந்தேகம் வருதுங்கிற ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் அவன் கூட வரேன். ஓகே. நீ எதையும் யோசிக்காத, நாளைக்கு பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு பெண் குழந்தை, a film by ஆதவன் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீஜா, நீலகிரி மாவட்டம் குந்தா பகுதியில் சுமார் 16 வயது மதிக்கத்தக்க பள்ளி மாணவியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
என்னோட சர்வீஸ்ல இவ்வளவு கோரமா நான் பார்த்தது இல்லைங்க ஐயா. பெண் அழகான கடவுளின் படைப்பு. ஒரு ஃபேமிலிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெண் குழந்தை தான். ஆனா எப்பவுமே நம்ம வீட்டு பொண்ணு வெளியே போனா பத்திரமா திரும்பி வந்துடணுமேனு நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அப்படி ஒரு அன்பான குடும்பத்துல இருந்து வர பெண்ணோட கதை தான் இது. ஸ்ரீஜா, 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 ஸ்ரீஜா எங்க? மனுஷனாயா நீ? எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஸ்ரீஜா எங்க? ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரல. எங்கெல்லாமோ தேடிட்டு வரேன். இது வரைக்கும் வரல. ஆண்டி ஸ்ரீஜா ஸ்ரீஜா இன்னும் வீட்டுக்கு வரலையேம்மா? நான் கூட பார்த்தனே அவளே ஸ்வேதாவும் வீட்டுக்கு வருது. ஆக்சுவலி 5 o'clock நோட்ஸ் வாங்குறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேனே ஆண்டி. ஸ்வேதா வீடு தெரியுமா? தெரியும். ஸ்வேதா, ஸ்வேதா நீங்க? நான் ஸ்ரீஜாவோட அம்மா. ஸ்வேதாவும் ஸ்ரீஜாவும் ஒன்னா தான் ஸ்கூல்ல இருந்து கிளம்பினாங்களா? ஆனா ஸ்ரீஜா இன்னும் வீட்டுக்கு வரல. ஸ்வேதா வந்துட்டாளா? ஸ்வேதா என்னம்மா? ஆண்டி ஸ்ரீஜா எங்கம்மா? ஸ்ரீஜாவும் நீயும் ஒட்டுக்கா தானே வந்தீங்க? எங்க அவ? இல்லடி, நாங்கள் 2 பேர் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ அவள் A4 ஷீட் வாங்கணும்னு சொல்லிட்டு கீழே போனா. நான் அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் காணோம் அவளை. அதான் சரி வீட்டுக்கு போயிருப்பா. போய் சொல்லாதடி, நீயும் அவளும் மார்க்கெட் தாண்டி வரது கூட நான் பார்த்தேன். இல்லை ஆண்டி, ஸ்கூல் முடிஞ்சு நானும் ஸ்ரீஜாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். எப்பவும் அவள் அப்பா கூட தான் வீட்டுக்கு போவா. ஆனால் நான் தான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்? கௌதம் வரான். கௌதமா? இன்னுமா அவன் கூட காண்டாக்டில் இருக்க? அப்பப்போ FBல பேசுவான். இன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து அவங்க அண்ணா கூட வரான். அதான் இதுக்கு பேசாமல் உங்கள் வீட்டிலே சொல்லிட்டு போகலாம்ல. உனக்கு தான் எங்கள் வீட்டை பற்றி தெரியுமே, சொன்னால் விடுவாங்களா என்ன? நான் அவனை பார்த்துட்டு வேகமாக போயிடுவேன். எங்கள் வீட்டிலேருந்து வரமாட்டாங்க. சப்போஸ் தப்பி தவறி வந்தா தெரியல எனக்கு கூட சொல்ல. ஆனால் இதே முக்கியம் சொல்லி மாட்டிக்காத, ஓகேவா? போயிட்டு ரெடி. பாய் டி. எப்படியும் சீக்கிரமே ஒரு 1 hour வீட்டுக்கு போயிடுவேன் தான் சொன்னான். என்ன வியூவர்ஸ், இந்த சூப்பர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஈகரா வெயிட் பண்றீங்க தானே? அப்படியே ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல போய் ஃபுல் படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Until then, it's me bye from Triveda. News 7 Tamil Super Shorts powered by Short Flix.